ஹாய் ஃபெலாஸ், என் தமிழ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம ஒரு புது விதமான சிக்கன் டிஷ் பார்க்க போகிறோம். இது ஒரு மெக்சிகன் டிஷ்ஷு. இது பேர் சிக்கன் ஃபஜிட்டா. பேர் பார்த்தோன்னே ரொம்ப புதுசாக இருக்குது, ரொம்ப இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் புதுசாக இருக்குன்னு நினைக்க வேணாம். ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சே செஞ்சிடலாம். மெயினாக இதுக்கு குடமிளகா, வெங்காயம், சிக்கன், மிளகுத்தூள், கொஞ்சம் நம்ம வரமிளகாயை க்ரஷ் பண்ணி வச்சுக்கிறோம். இதெல்லாத்தையும் வெங்காயத்தையும் குடமிளகாயும் நறுக்கி வச்சுக்கிறோம். இதில் மெயினாக நம்ம ஆலிவ் ஆயில் ஊற்றுறோம். இல்லை நம்ம ரீஃபண்ட் ஆயில் தான் இருக்குன்னா அதுவும் ஊற்றிக்கலாம். நீங்கள் என்ன ஆயில் யூஸ் பண்ணிங்களோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஆலிவ் ஆயில் விட்டு அதில் கொஞ்சமாக லெமன் ஜூஸ் புளிகிறோம். இங்கே நாங்கள் ஒரு 100 to 150 கிராம் சிக்கன் தான் எடுத்திருக்கோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் ரெசிபி சொல்கிறேன். நீங்கள் உங்கள் சிக்கனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக கார்லிக் க்ரஷ் பண்ணி போடுங்க, இல்லைனா குட்டி குட்டியாக கட் பண்ணியும் போடலாம். கொஞ்சம் மிளகுத்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. மிளகுத்தூளுக்கு அப்புறம் வரமிளகாயை நல்லா க்ரஷ் பண்ணி அதை இது கூட ஆட் பண்ணுறோம். கொஞ்சமாக உப்பு உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. உப்பு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி, இதுதான் மெயினாக ஃபஜிட்டாவோட ஃப்ளேவர்ஸ் கொடுக்குற ஸ்பைசஸ். இவ்வளோ தான் ஸ்பைசஸ், இதுக்கு மேலே ஒன்றுமே ஆட் பண்ண போகிறது கிடையாது. இதில் பாதியை எடுத்து ஒரு பவுலில் போட்டு அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க குடமிளகா கலராக யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப கலர்ஃபுல்லாக ரொம்ப அழகாக இருக்கும் டிஷ்ஷு. குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இல்லை உங்களுக்கு ஒரே கலர் தான் கிடைக்குதுன்னா அது மட்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் குடமிளகா மெயின் இன்க்ரீடியன்ட். குடமிளகாயும் வெங்காயத்தையும் போட்டு நல்லா அந்த மிக்ஸ் பண்ணி அதை ஒரு தனியாக பிளேட்டில் வச்சுருங்க. அதே இதில் மீதி இருக்க ஸ்பைசஸை போட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை போடுறோம். இங்கே சிக்கனை நீளமாக கட் பண்ணியிருக்கோம். ஏன்னா குடமிளகாய் நீளமாக கட் பண்ணியிருக்கனால அப்போ தான் அது ஒரு பார்க்க ரொம்ப அழகாக நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும். இதில் உங்களுக்கு காரத்துக்கு வேணும்னா எக்ஸ்ட்ரா மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு காரம் எல்லாமே உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். தவாவை சூடு பண்ணி அதில் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை போடுறோம். சிக்கன் ரொம்ப வேகணும்னு இல்லை, ரொம்ப சீக்கிரம். இது நம்ம போன்லெஸ் சிக்கன் தான் எடுத்துக்கிறதுனால ரொம்ப சீக்கிரமாகவே வெந்துடும். ஒரு சைடு வெந்ததுக்கப்புறமா திருப்பி அடுத்த சைடு திருப்பி வைக்கிறோம். இது ஒரு 5 to 10 மினிட்ஸில் இந்த ப்ராசஸ் முடிஞ்சிடும். மேக்ஸிமம் 5 மினிட்ஸில் உங்களுக்கு சிக்கன் ரெடி ஆகிடும். சிக்கன் எல்லாம் நல்லா வெந்து கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அடியில் கொஞ்சமாக லைட்டாக கருகணும். அப்போ அந்த டேஸ்ட் உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இதை எடுத்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருங்க. இந்த சிக்கன் உண்மையிலேயே செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். காரம் இல்லாமல் ப்ளஸ் இதை ரொட்டி கூடயோ சப்பாத்தி கூடயோ நீங்கள் எது வேணாலும் ரோல் பண்ணியும் சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் அதே கடாயில் நமக்கு நறுக்கி மேக்னேட் பண்ணி வச்சுருக்க கேப்சிகம், ஆனியன் இதெல்லாத்தையும் போடுறோம். நான் சொன்னது மாதிரி தான், உங்களுக்கு கலர்ஃபுல் கேப்சிகம் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். இல்லை உங்களுக்கு ஒரு கலர் தான் கிடைக்கிறதுனால நீங்கள் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். இதையும் லைட்டாக சாட்டே பண்ணால் போதும். ஒரு 2 மினிட்ஸ் சாட்டே பண்ணால் போதும். எப்போவுமே உங்களுக்கு தெரியும் கேப்சிகம் ரொம்ப வேக வேண்டியதில்லை, ரொம்ப சீக்கிரமாகவே வெந்துடும் கூட. அது கொஞ்சம் பாதி வெந்து இருந்தால் தான் நம்மளுக்கு க்ரன்ச்சியாக நல்ல டேஸ்ட்டாக கிடைக்கும். அதுக்கப்புறம் திருப்பி நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கனை அதில் போட்டுருவோம். இதை நீங்கள் கடாயிலையும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை உங்கள்கிட்ட தோசைக்கல் பெருசாக இருக்குன்னா அதுலேயும் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் சாட்டே பண்ணிவிட்டு எடுத்துடலாம். இது ஒரு ரொமானியன் பிரெட்டு எங்களுக்கு இங்கே கிடைக்கும், அதனால் நாங்கள் இதை யூஸ் பண்ணுறோம். உங்களுக்கு நீங்கள் சப்பாத்தி கூட, பரோட்டா கூட, நான் கூட எது கூட வேணாலும் இதை நீங்கள் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். இல்லை அது கூட ரோல் பண்ணி உங்களுக்கு லன்ச் பாக்ஸில் எடுத்துகிட்டு போகலாம். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு தடவை. இதை ஒரு ரொமானியன் பிரெட்டை ஆக்சுவலாக நாங்கள் கட் பண்ணி வச்சுருக்கோம். அதில் இதை வச்சு ரோல் பண்ணி சாப்பிட்றலாம். ரோல் பண்ணி கட் பண்ணி பசங்களுக்கு கொடுக்கலாம். இது கலர்ஃபுல்லாக இருக்கனால பசங்களுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் இன்னொரு மெத்தட், கொஞ்சமாக மயோனைஸ் ஆட் பண்ணி அது கூட இதை ஆட் பண்ணிங்கன்னா அந்த க்ரீமோடு சாப்பிட்றதுக்கு இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். ரோல் பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் அப்படியே எடுத்தும் சாப்பிடலாம். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஈஸியாக பண்ணிடலாம். ஒரு 5 to 10 மினிட்ஸில் செஞ்சிடலாம். நீங்கள் சிக்கன் எடுத்தால் கூட போன்லெஸ்ஸாக கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு இது செஞ்சிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு எங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.